ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ். இப்படி வாழ்க்கையில புலம்பாதவங்களே இல்ல. ப்ராப்ளம்ஸை பந்தாடுறது மாதிரி ஓஷோவும் ஸ்ரீ பகவத் ஐயாவும் சொன்ன சில சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த பதிவுல. யாருக்கு தான் பிரச்சனை இல்லைங்க. எல்கேஜி போற குழந்தையில இருந்து செத்து மடிகிற வரைக்கும் ப்ராப்ளம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கோயில்கள்லையும் ஜப கூட்டத்திலையும் தொழுகையிலையும் மனிதர்கள் அதிகமா புலம்புறது அவங்க ப்ராப்ளத்தை பத்தி தான். படைப்பாளர் ரஜினிகாந்த் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, குழந்தை ஞானி இருவர் தவிர சுகமா இருப்பவர் யார் காட்டு. யார் சொன்னது குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி? குழந்தைகளோட பிரச்சனை உங்களுக்கு தெரியறது இல்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் குழந்தை காட்டுற ஒரே மொழி அழுகை மட்டும். சரி, ஞானிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னது? வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்றாரு. ஒரு வாடிய பயிரை அவரை நிம்மதியா இருக்க விடலங்க. ரமண மகரிஷிக்கு தெரியாம கைப்பட்டு ஒரு பறவையோட கூட்டுல இருந்து ஒரு முட்டை கீழே விழுந்து பறவை வெளியே வந்துருச்சு. அந்த பறவையை காப்பாத்துறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. அதுல இருந்து அவர் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு பல நாள் எடுத்துச்சு. மக்கள் பிரச்சனைக்காக கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. பகவான் கிருஷ்ணரை சுத்தி சுத்தி பிரச்சனை தாங்க இருந்துச்சு. அவரோட பிறப்பே ஒரு பிரச்சனைக்கு நடுவில் தாங்க நடக்குது. குழந்தையிலிருந்து அவர் வாழ்ற ஒவ்வொரு நாளும் அவர் பிரச்சனைக்கு மத்தியில தாங்க வாழ்றாரு. அதோட தான் அவர் காதல், அறம், ஆட்சி, குருன்னு பல ரோல்ல பிளே பண்றாரு. முருகன் கந்த புராணத்துல அவரை சுத்தி பல வில்லன்கள். அதற்கிடையில தாங்க அவர் நவரசத்தோட வாழ்ந்தாரு. ஏன் புத்தர், இயேசு, முகமது நபிக்கு கூட எவ்வளவு பிரச்சனைகள் சுத்தி இருக்கதான் செஞ்சது. ஓஷோ எழுதின பயம் அப்படிங்கிற புக்கு, ஸ்ரீ பகவத் ஐயா எழுதின கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு அப்படிங்கிற புக்கும் பிரச்சனைகளை பார்க்கிற விதமும் அதை ஃபேஸ் பண்ற விதமும் புது டைமென்ஷன்ல கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம், ப்ராப்ளம் இல்லாத மனுஷன் உலகத்திலேயே இல்ல. இதான் நிதர்சனத்துல இருக்கிற உண்மை. உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துல புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் கொடுத்திருக்கும். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். முதல்ல இந்த புரிதல் வந்தா தான் என்னை சுத்தி ப்ராப்ளமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலை மாறும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே ஏகாந்த பரவச நிலையில எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு நோய். அப்படி ஒரு நிலையே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை அமைதியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஆன்மீக வியாபாரமும் பொய்யான குருக்குழுங்கு சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. 80% மக்களுக்கு பிரச்சனை வெளியில் இல்லைங்க. அவங்களுக்கு அவங்க மனமே எதிராக இருக்கிறது தான். தன்னுடைய இயல்புக்கு எதிராக, தன்னுடைய இயலாமைக்கு எதிராக, தன்னுடைய உணர்ச்சிகளுக்கு எதிராக அவங்க மனமே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு சைக்காலஜில பல பேர் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஓசிடி, டிப்ரெஷன் பல பேர்கள் வச்சிருக்காங்க. ஆனா காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அது தன் மனமே தன்னை ஏற்றுக்கொள்ளாம போராடிக்கிட்டு இருக்கிறது. உன் மனதை சரி செய்ய உனக்கு எந்த வேலையும் இல்லை. நீ தீர்க்கப்பட வேண்டிய வேலைகள் உன் புற உலகத்துல நிறைய கொட்டி கிடக்குது. உன் இயல்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் அறிவை பயன்படுத்தி புற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முழுமையா முயற்சி செய். அது உனக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியான எந்த தாக்கத்திற்கும் நீ பொறுப்பெடுத்துக்கிடாத. பதஞ்சலி யோக சூத்திரத்துல முக்கியமான சூத்திரமே, உன் எண்ணங்களுக்கும் உன் உணர்ச்சிகளுக்கும் நீ எஜமானன் அல்ல, உன் அறிவுக்கு மட்டுமே நீ எஜமானன். இந்த தகவலை பத்திய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.